இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 65 டே 64. சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் போன அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்தாங்க. அந்த டைமே திவ்யா போய் அந்த கபோர்டு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால ப்ளீஸ் ஸ்டாப் இட் திவ்யா, நான் இங்கேருந்து போகணுமா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஷவுட்டடாக அழுதுகிட்டே சாண்ட்ரா கத்திட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து சபரி கனி இவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வினோத் வந்து நல்லா கவுண்டர் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து தக்காளி வெங்காயம் அரிசியெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தாங்க, அதனால இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆதிரி ஏதாவது வேலை பார்க்கலன்னு அமித் கேட்டான். அமித்தே கொஸ்டின் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து வினோத் வந்து ஆதிரை வெளியே போனதுக்கு ரீசன் யாருன்னும் போது எஃப்ஜே பேரை ரொம்ப சைலண்டா சொல்றாரு. கமருதீனுக்கும் அரோராக்கும் முட்டிக்கிடுச்சு. அரோரா கமருதீன் கிட்ட பேசாதனால இந்த சண்டையா இல்ல நார்மலாவே இவங்களுக்கு சண்டை வருதான்னு தெரியல. வாய புடுங்காத கமருதீன் அப்படின்னு, உன்னாலதான் பிரவீன் துஷார்லாம் போயிட்டாங்க, இப்பெல்லாம் ஹார்ட் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் விட்டுட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. துஷார் வந்து வெளியே போய் சந்தோஷமா இருப்பானா, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் அரோரா சொன்ன மாதிரி கமருதீன் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அரோரா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. கேமுக்காக என்ன வேணா பேசுவீங்களா? பாரு வந்து அந்த டைம்ல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆதிரையும் அரோரா, நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணும்போது நான் ஏன் அரோராக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆதிரையும் இந்த விஷயத்துல வந்துட்டாங்க. அரோரா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, கேமை எப்படி விளையாடணும் ஏன் விளையாடணும்னா நீ எனக்கு சொல்லி தர தேவையில்ல, உனக்கு கேம் தான் பார்க்கணும், நான் கேம் விளையாடுறேன்றதா இம்பார்ட்டன்ற மாதிரி அரோரா பேசிட்டு இருந்தாங்க. கமருதீன்னாலே வாயை திறந்தா போய் அப்புறம் என்கிட்ட இந்த படம்லாம் காட்டாதன்னு கமருதீனும் அரோரா கிட்ட ஆர்குமெண்ட் போட்டுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வினோத்தும் கமருதீனும் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க நம்மளெல்லாம் ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு கெட்ட பேர் உருவாக்கி அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க, அதனால இனிமே எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், டபுள் மீனிங் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆதிரியே ரெண்டு பேருமே பாயிண்ட் அவுட் பண்றாங்க. விக்கல்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம மனசார ஒரு பர்சன் கிட்ட க்ளோஸா அவங்கள பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருப்போம், பழகிட்டு இருப்போம், அவங்க கேமுக்காக நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கும் போது எப்படி ஏத்துக்கிறதுன்ற மாதிரி. அப்புறம் கமருதீன் வந்து அரோரா கிட்ட போய் காமா பேசிட்டு இருந்தாரு. நீ வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கோம், நீ கமருதீன் வினோத் அரோரா டீமை பத்தி அந்த இடத்துல வினோத்துமே அப்படிதான் கேட்கிறாரு. ஆனா இந்த டீம்ல வந்து பாரு வரல. பிக் பாஸ் ஹவுஸே நம்ம மேல பொறாமப்பட்ட அளவு நம்ம இருந்தோம், நீ இப்போ ஜாயின் பண்ணிருக்க கூட்டணி சரியில்லை, அவ வந்து எங்களை மாதிரிலாம் ஜாலியா இருப்பாளா, கவுண்டர் கொடுப்பாளா, அவ ஏத்தி தான் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தலை டாஸ்க் பால் மேல பால், இது வரைக்கும் இவங்க பண்ணதுலேயே ஒரு சண்டை வராத டாஸ்க்கு, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. ஆனா ஆதிரை வந்து ஃப்ரம் தி பிகினிங் எண்டு வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க. ஆதிரைக்குள்ள இவ்வளோ ஸ்டாமினா பவர் இருக்கா, இவ்வளோ நாள் இந்த பொண்ணு இதை வச்சுட்டா ஏன் எஃப்ஜே பின்னாடி போய் சுற்றி டாஸ்க்கை நல்லா பண்ணியிருந்தாலே அவள் கண்டினியூஸாகவே இங்கே இருந்திருக்கலாம். திவ்யாவும் இந்த இடத்துல டாஸ்க் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அமித் தான் நம்ம வீட்டோட நெக்ஸ்ட் வீட்டு தலை. சாண்ட்ராவும் பாருவும் பேசிக்கிறாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருந்தாங்க, பேம்பர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரஜன் வெளியே போனோன்னே ஒரு ப்ராப்ளம் வந்து நீ பேசலனாலும் உன்னை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கேர் பண்ணலாம், உடனே வந்து வேற குரூப்ல ஜாயின் பண்றது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா திவ்யா ஃபாலோ பண்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. குரூப்ல இருந்தா நாமினேட் ஆக மாட்டோம், சிங்கிளா இருந்தா தான் நாமினேட் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீக் நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. எவிக் பண்ற பர்சனோட நேம் பேப்பர்ல எழுதி அதை கசக்கி வெளியே எறிகிற மாதிரி, அந்த பர்சனே அவுட் ஆகுற மாதிரி. எப்ஜே வந்து சாண்ட்ரா ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா வந்து அந்த கேம் இன்னும் அவங்க போட்டுவா இன்னும் விளையாடல. ரம்யா லாஸ்ட் வீக் வீட்டு தலை போட்டியில சரியா விளையாடாதனால ரம்யா வந்து பாரு வியானாவே சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு இப்ப கூட ப்ராப்ளம் என்னன்னே புரியவே இல்லை, இவங்க ரெண்டு பேருமே வந்து மாட்டி விட்டுட்டாங்களா, இவங்களை கெட்டவங்களா ஆக்கிட்டாங்களாம். கமருதீன் வந்து சபரி எஃப்ஜே, சபரி இன்னும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த எமோஷனல் பாண்டிங் இன்னும் பிளேக்குள்ளே வரல. எஃப்ஜே வந்து இந்த கேர்ள்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இல்லைன்ற யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணா அந்த இடத்துல இருந்து விலகிடுற மாதிரி இந்த ரீசன்ஸ்க்காக. மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் இதாக தான் இருந்துச்சு. சாண்ட்ராக்கு வந்து இன்னும் ஈகோ இருக்குன்ற மாதிரி விக்ரம் அவங்கள நாமினேட் பண்ணியிருந்தாரு. ரம்யாவையும் அதே தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே இல்லை. அப்படி இருக்கிறவங்க இங்க பிக் பாஸ்ல இருக்கவே கூடாது. சம பாயிண்ட் அது. ஒரு சின்ன ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண முடியல, இவங்களுக்கு இந்த ஷோ வர்த் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. திவ்யா வந்து வினோத்தையும் கமருதீனை சொன்ன ரீசன்ஸ் வந்து அவங்க வேர்ட்ஸ் விடுறாங்க, இன்னும் பாரு கூட இருந்தா கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சு இன்னும் பாரு கூட இருக்காங்க. அமித் வந்து எஃப்ஜே ரம்யா, ஆதிரை வந்து கமருதீன் எஃப்ஜே. கமருதீன் வந்து வேர்ட்ஸ் விடுறது, எஃப்ஜே வந்து அந்த கேர்ள்ஸை யூஸ் பண்ணி விக்டம் கார்டா யூஸ் பண்ணுறது. பாரு வந்து சபரி ரம்யா. சபரி வந்து ஃபார் த ரீசன் இன்னும் வந்து கேம்குள்ளே வராத மாதிரி இருக்கு. ரம்யா வந்து லாஸ்ட் வீக் வீடு தலை போட்டியில நல்லா
நல்லா பண்ணாததுனால. வினோத்தும் சபரி ரம்யா, சுபிக்ஷாவும் சபரி ரம்யா. சபரி வந்து வியானாவையும் வினோத்தையும் பண்ணாங்க. அரோரா வந்து சபரியை நாமினேட் பண்ணாங்க. ஒருவேளை அவர் எவிக்ஷன்ல வராததுனால அவங்களுக்கு இந்த கேமோட சீரியஸ்னஸ் ஒரு வாட்டி மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க வரட்டும்னாங்க. இந்த வீக் வந்து நாமினேட் ஆகாத பர்சன்ஸ் வந்து கனி, விக்ரம், திவ்யா, ஆதிரை, நம்ம பாரு, அரோரா, சுபிக்ஷா, அமித். இந்த விஷயத்த வந்து நம்மளாலே நம்ப முடியலனாலும் பாருவாலே நம்பவே முடியல. டே எப்படா அவங்களுக்குலாம் மனசு வந்துச்சு என்னை விட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களாவே வாண்டடா போய் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்காக ஸ்வீட்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா கூட இருக்க ப்ராப்ளம்ஸ் அந்த கோடே வேண்டாம் அந்த அழிச்சிடலான்னு ஸ்மூத்தா. அரோரா எப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அகைன் ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்தா அவங்க கூட ஸ்மூத்தா மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர அந்த கான்வர்சேஷனே வேண்டாம் அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ணி அந்த மாதிரி பேசுற பர்சன் மாதிரி தெரியல. லெட்ஸ் சி அமித்தோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்கு, டாஸ்க் எல்லாம் இப்ப இன்னமே எப்படி பண்றாங்க. ஏன்னா அந்த கத்திக்கிட்டு இருந்தது சண்டை போறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு. டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா, இந்த வீக் யார் வெளியே போறாங்க பார்ப்போம்.